ஹாய் காய்ஸ், நான் இப்போ என் தங்கச்சிக்கு ப்ரௌனி கேக் கொண்டு செய்ய போகிறேன். அந்த வீடியோ தான் உங்களுக்கு இப்போ வரப்போகுது. பார்த்து எப்படி சொல்லுங்க. ஒன்றாவது நான் இந்த கோப்பை ரெண்டே பிங்கால வச்சுக்கிறேன். இது தான் ப்ரௌனி செய்ய போகிறேன். இது கொஞ்சம் இது நல்லா உடைச்சிருக்கும். இன்னும் உடைச்சிட்டா அந்த மாதிரி இப்போ நல்லா கிண்டிக்கும். இப்போ இதுக்கு மேலே தட்டிக்கோங்க. இப்போ நான் மிக்ஸ் பண்ணி வச்ச இதை போட்டுக்குவோம். போட்டு நல்லா இதாக்கிக்குவோம். இப்போ மரஹலும் இந்த தூள் எடுத்து மேலே காலை முள்ளையாட்டி விட்டு மரஹலும் மிக்ஸ் பண்ணிக்குவோம். அதை அவனில் கொண்டு போயிட்டு வச்சுக்குவோம். ஜீத் இப்போ இது கொஞ்சம் வேகட்டும், நாங்கள் போவோம். இப்போ 10 நிமிஷம் வச்சுட்டா ப்ரௌனி கேக் அப்படி ரெடி ஆயிடும். இப்போ 5 நிமிஷம் ஆச்சு, இன்னும் 5 நிமிஷம் இருக்குது. இப்போ போய் பார்க்கலாம் வாங்க எப்படி இருக்குது. வா, செம்மக்கு இருக்குது காய்ஸ். இது நல்லா இங்கிட்டு நாங்கள் இது இப்படி தட்டிக்குவோம் மேலுக்குள்ள, அப்போ தான் நல்லா வரும். இப்போ தட்டிட்டு நான் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சேன். இந்த தூளை மரஹலும் போட்டுக்குவோம் மேலால். அப்படி போட்டால் நல்லா இருக்கும் காய்ஸ். இப்போ நாங்கள் வெட்டிக்குவோம். நான் ப்ரௌனி கேக்கை போட போகிறேன் இந்த கப்பில் தான். வாங்க போடுறேன். ஆனால் அது இந்த மிக்ஸ் பண்ணி வச்ச தூளை இதில் போட்டுக்குவோம். நல்லா போட்டு அதையும் கலக்கிட்டு இப்போ இந்த ப்ரௌனி கேக் எடுத்து அண்ணன் அப்படி இப்போ போட்டுக்குவோம். அப்போ தாக்கி எப்படி இருக்குன்னு சொல்லுவேன். இந்த பாருங்க காய்ச்சி சின்னத்தில் அப்படி இருக்கும். இப்போ நாங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சாங்க அதே தூளை மரஹலுவாக்கு மேலால் போட்டுக்குவோம். பெப்பர் தூள் விடுற மாதிரி தூள் விட்டுவோம். இந்த தூளை மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி தூள் விட்டுவோம். இந்த தூளை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இல்லை தூள் விட்டு இதை அதுக்கு மேலே இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வச்சா ப்ரௌனி கேக் ரெடி. அதுக்கு மேலால் இந்த தூளை கைக்கு கொஞ்சம் எடுத்து அதை மேலே காலம் மரக தூவிட்டா பாருங்க காய்ஸ், வேற லெவல். தின்னலாமா பாய். வேற லெவலுங்க. அது இது எப்படி பண்ணுறோம் தெரியல. எனக்கு நல்லா வந்துருங்க காய்ஸ். இந்த டியூப் பிடிச்சி இந்த கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக்